எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம நாராயணியத்தோட இந்த தெய்வீக பயணத்துல மறுபடியும் ஒன்னா போலாம். இன்னைக்கு நாம தசகம் 11ஓட 2வது பாகத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். பகவானோட வாயிற்காப்பாளர்களான ஜெயன் விஜயன் கதையில ஒரு சாபம் எப்படி பகவானோட ஒரு அற்புதமான லீலையா மாறுதுன்னு இந்த ஸ்லோகங்கள் நமக்கு அவ்வளவு அழகா சொல்ல போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு கேள்வி வருது. ஒரு சாபம் அது எப்படி ஒரு வரமா மாற முடியும்? கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா? ஆனா ஜெயன் விஜயனோட வாழ்க்கையில பகவானோட கருணையால இது சாத்தியமாச்சு. இந்த முழு விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்விக்கு நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு பதில் கிடைக்க போகுது. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன பகுதியில என்ன ஆச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்திடலாம். பிரம்மாவோட மானச புத்திரர்களான சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்துக்கு வராங்க. அங்க வாயிற்காப்பாளர்களான ஜெயனும் விஜயனும் அவங்கள உள்ளே விடாம தடுத்துடுறாங்க. இதனால கோபமான முனிவர்கள் அவங்கள அசுரர்களா பறக்க சொல்லி சபிச்சிடுறாங்க. பாருங்க, பகவானோட சொந்த சேவகர்களுக்கே இப்படி ஒரு நிலைமை. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். தன்னோட பிரியமான சேவகர்களுக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சது தெரிஞ்சதும் பகவான் என்ன செஞ்சாரு? அவர் கோபப்பட்டாரா இல்ல முனிவர்களை தண்டிச்சாரா? இல்லவே இல்ல. இங்கதான் அந்த பகவானோட கருணை கடல் பொங்கி வழியுது. சொல்லப்போனா இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. தசகம் 11 ஸ்லோகம் 6. பிரசாத்ய கீர்பி ஸ்துவதோ முனீந்திரானா அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ சம்பிரம்பயோகேன பவைத்ரிபிர்மா உபேதமித்யாத கிருபம் ஞகாதி ரீ. உடனே பகவான் வெளியே வர்றாரு, முனிவர்களை சாந்தப்படுத்துறாரு. அப்புறம் தன்னையே நம்பியிருந்த அந்த வாயில் காப்பாளர்கள் கிட்ட பேசுறாரு. ரொம்ப கருணையோட அவங்க கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, 7 பிறவிக்கு என் பக்தர்களா இருந்து மெதுவா என் கிட்ட வந்து சேரலாம். இல்லன்னா என் மேல பயங்கரமான கோபத்தோட பகையோட இருந்து வெறும் 3 பிறவியில என் கிட்ட வந்து சேரலாம். யோசிச்சு பாருங்க, பகை வழியா கூட என் கிட்ட வரலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாரு. இது எவ்வளோ பெரிய கருணை! அவங்களும் தங்களோட பகவான் கிட்ட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டு அந்த 3 பிறவி வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, அந்த சாபம் இப்ப பழிக்க ஆரம்பிக்குது. பகவானோட சேவகர்கள் இந்த பூமியில அசுரர்களா பிறக்க போறாங்க. அவங்களோட பிறப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தை பத்தி இப்ப நாம பாப்போம். தசகம் 11 ஸ்லோகம் 7. த்வதீய பிருத்யாவத காஷ்யபாத்தௌ சுராரிவீரா உதித்தௌ திதௌ த்வௌ சந்தியா சமுத்பாதன கஷ்டச்சேஷ்டௌ யமௌ ச லோகஸ்ய யமாவிவான்யௌ 7. சாபத்தின்படியே பகவானோட அந்த 2 சேவகர்களும் கஷ்யப முனிவருக்கும் அவரோட மனைவி திதிக்கும் மகன்களா பிறக்கறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அந்தி சாயிர நேரத்துல, அதாவது ஒரு அசுபமான நேரத்துல கருத்தரிக்கப்பட்டாங்க. அதனாலேயே அவங்க பிறக்கும் போதே ரொம்ப கொடூரமான குணங்களோட பிறந்தாங்க. உலகத்துக்கே 2 யமதர்மராஜாக்கள் ஒன்னா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாங்கன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. தசகம் 11 ஸ்லோகம் 8. ஹிரண்யபூர்வகஷிபு கிளைக பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதः உபௌ பவன்னாதமசேஷ லோகம் ருஷா ஞருந்தாம் நிஜ வாசனாந்தௌ 8. அந்த சகோதரர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஒருத்தன் ஹிரண்யகசிபு, இன்னொருத்தன் ஹிரண்யாக்ஷன். அவங்களோட இயல்பான அந்த அசுர குணத்தால கண்ணு தெரியாம இந்த முழு உலகத்தையுமே துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த உலகத்தோட உண்மையான தலைவர் பகவான் தான்றத மறந்துட்டு கோபத்துல எல்லாருக்கும் கொடுமை செஞ்சாங்க. ஆனா அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? பகவானோட கவனத்தை ஈர்க்கணும், அவர் கூட சண்டை போடணும், தங்களோட சாபத்தை சீக்கிரமா முடிச்சுக்கணும். இதுதான் அவங்க திட்டம். இப்போ நம்ம கதை அந்த தம்பி மேல, அதாவது ஹிரண்யாக்ஷன் மேல திரும்ப போகுது. அவனோட அந்த ஆணவம் இந்த பிரபஞ்சத்தை ஒரு பெரிய போருக்கு எப்படி தயார் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். தசகம் 11 ஸ்லோகம் 9. தயோரி ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரோ ரணாய தாவண்ணவாப்த வைரி பவத் பிரியாம் க்ஷ்மாம் சலிலே நிமஜ்ய சச்சார கர்வாத் வினதன் கதாவான் 9. அந்த 2 பேர்ல பெரிய அசுரனான ஹிரண்யாக்ஷன் சண்டை போட ஒரு எதிரியை தேடி உலகத்தையே சுத்தி வந்தான். ஆனா அவனோட பலத்துக்கு கீழே யாருமே இல்ல. அப்போ தன்னோட பலம் மேல இருந்த கர்வத்தால அவன் செஞ்ச காரியம் இருக்கே, அப்பப்பா, ரொம்ப கொடூரமானது. பகவானுக்கு ரொம்ப பிரியமான நம்ம பூமாதேவிய தூக்கிட்டு போய் பிரளய கடலுக்குள்ள மூழ்கடிச்சிட்டான். மூழ்கடிச்சிட்டு கையில கதாயுதத்தோட கர்வமா கர்ஜனை பண்ணிக்கிட்டு சுத்தி வந்தான். இது நேரடியா பகவானுக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவால். ஹிரண்யாக்ஷனோட இந்த செயல் அவனை எங்க கொண்டு போய் விட்டுச்சு? அவன் செஞ்ச இந்த காரியம் கடைசியில அவனோட விதியே அவன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துது. அதாவது அவனோட தெய்வீக எதிரியான பகவான் கிட்டையே கொண்டு போய் விட்டுச்சு. சசகம் 11 ஸ்லோகம் 10. ததோ ஜலேஷாத் சத்ருஷம் பவந்தம் நிஷம்ய பப்ராம கவேஷயம் ஸ்வாம்
பக்தைக சக்ருபாணிதே துவம் நிருந்திரோகான் மருதாலயேஷ சதம். அப்படி சுத்திட்டு இருக்கும்போது தான் அவன் வருணதேவனை பார்க்கறான். அவர்கிட்ட சண்டைக்கு கூப்பிடுறான். அப்போ வருணன் சொல்றாரு, அப்பா, உன் கூட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. உனக்கு சமமான ஒரே எதிரி அந்த பகவான் விஷ்ணு மட்டும்தான். இத கேட்ட உடனே ஹிரண்யாக்ஷன் பகவானை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டான். பாத்தீங்களா, இதுவும் பகவானோட ஒரு லீலை தான். அவனை தன்னிடம் வரவழைக்க பகவான் செஞ்ச ஒரு ஏற்பாடு. கடைசியா பட்டாச்சாரியா, பக்தர்களால் மட்டுமே பார்க்க முடிகிற கருணைக்கடலே, குருவாயூரப்பா என்னோட நோய்களெல்லாம் நீக்கிடுப்பான்னு இந்த ஸ்லோகத்தை ஒரு பிரார்த்தனையோட முடிக்கிறாரு. சரி, இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். அந்த கேள்விக்கு, ஒரு சாபம் எப்படி வரமா மாறுச்சு? பகவானோட அளவற்ற கருணையால. தன்னோட சேவகர்கள் தன்னை சீக்கிரமா வந்து சேரணும்னு பகைன்னு ஒரு வழிய கூட அவரே உருவாக்கி கொடுக்கறாரு. அப்படின்னா பக்திக்கு மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல பகைய தூண்டுறது கூட இறைவனோட கருணையின் ஒரு வடிவமா இருக்குமோ? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் இல்லையா? இதுவரைக்கும் இந்த அற்புதமான பயணத்துல எங்களோட இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய ஆழமான விஷயங்களை நாங்க எங்களோட ஞானகோஷ் சேனல்ல பகிர்ந்துக்கிறோம். அத பத்தி ஒரு சின்ன தகவல். இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்கே நாங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம், பெங்காலி மாதிரியான பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய முக்கிய மொழிகள்லையும் சீக்கிரமே கொண்டு வரப்போறோம். எங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கணும். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், சௌந்தர்ய லகரி, மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், ஆதிசங்கரோட தெய்வீக அவதார கதைன்னு பல தலைப்புகள்ல தினமும் விளக்கங்களை நீங்க பார்க்கலாம். எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். அதனால எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மதிப்புமிக்கதா தெரிஞ்சா, மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற விளக்கங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்படியே இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள், உங்க சமூகத்தினர் கூட லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பரப்புங்க. வாங்க, சனாதன தர்மத்தோட ஒளியை நாம எல்லாரும் சேர்ந்து பிரகாசிக்க செய்வோம். நன்றி.